கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த 153ஆம் நாளுக்கான விசுவாச அறிக்கை, அது சங்கீதங்களின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். ஆமென். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அன்பிலே சிறந்தவர். பாவிகளை ரட்சிக்க வந்த தேவகுமாரனாகிய கிறிஸ்து நம்மேல் எப்பொழுதும் தமது கிருபையை பொழிந்து கொண்டிருக்கிறார். அந்த அன்புள்ள தெய்வத்தை நோக்கி நாம் விசுவாச அறிக்கை ஏறெடுப்போம். அதாவது தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர் என்னும் நாமமுடைய நம் தேவனாகிய கர்த்தர் நம் பாடுகளை நன்கு அறிந்தவர், புரிந்தவர். ஏனென்றால் அவர் தம்முடைய மாம்சத்தில் இருக்கும்போது அநேக பாடுகள் பட்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதே தேவன் ஆபத்து காலத்தில் நம்மை பாதுகாத்து கிறிஸ்து என்கிற அஸ்திபாரத்தின் மேல் நம்மை நிறுத்தி நம்மை எல்லா காரியத்திலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். இந்த நிச்சயத்தோடு இப்பொழுது நாம் விசுவாச அறிக்கை ஏறெடுப்போம். விசுவாச அறிக்கை. கர்த்தாவே, வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமது பாதப்படி. உமக்கு ஒப்பான தெய்வம் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. ஒரு சாதாரண மண்ணை கொண்டு உம்மாலே ஒரு மனுஷனை உண்டாக்க கூடுமானால் எங்களுக்கு நேரிடுகிற தீங்குக்கு எங்களை மறைத்து பாதுகாத்து உயர் ஸ்தலங்களில் எங்களை நிறுத்துவீர். எங்களை உம்முடைய பிள்ளைகளாகவும் சாட்சிகளாகவும் உண்மையிலே உலாவ செய்வீர் என்று முழு நிச்சயமாய் விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம். ஆமென். ஆம் பிரியமானவர்கள், நீங்களும் இந்த நிச்சயத்தோடு கர்த்தருக்கு முன்பாக விசுவாச அறிக்கை ஏறிடுங்கள். நீ விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதத்திலே சொன்னபடியே உங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லாம் கூடும். எல்லாம் நன்மையாக மாற்றி தருவார். God bless you.